வணக்கம். இதை பாருங்க, ஒரு வீட்டில் மண் கொட்டிருந்தாங்க. அந்த மண்ணை மட்டமாக கலைக்க சொன்னாங்க. இதை கலைச்சிங்கிற பாருங்க. இன்னும் கொஞ்சம் இது கலைச்சாயிடும். அதாவது விவசாயிகளுடைய உழைப்பு தெரியுமா? இதை பாருங்க, இது என்ன தெரியுமா? இது வந்து வேர்வை. இந்த வேர்வையில் தான் நாங்கள் நெல், சோளம், கரும்பு எல்லா பயிரையும் நாங்கள் வந்து தண்ணியில் விளைய வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. எங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கிறோம், விளைய வைக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் தண்ணி ஊற்றி கிளஸ்ரிங் போட்டால் வந்தது. இதெல்லாம் உழைக்கணும். அம்மா உழைச்சாதான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கும். அதே போல் நாங்கள் படிக்கும்போது இந்த பாட்டு புத்தகத்தில் இருந்துச்சு. இப்போ புத்தகத்தில் இருக்குதா என்னான்னு தெரியல. இல்லை, இருக்காது. இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது இருந்த பாட்டுங்க இது. உடலின் உறுதி உடையவரே, உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை, நித்தம் நித்தம் பேணுவையல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலானிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. என்னது? காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இது போன்ற கருத்துள்ள பாடல்கள் மனசுக்கும் உடம்புக்கும் நாட்டுக்கும் தேவையான பாடல்கள் அனைத்தும் நான் படிக்கும்போது பாடப்புத்தகத்தில் இருந்துச்சு. இப்போ தான் ஆத்திச்சூடியே தூக்கிட்டாங்களே, அப்புறம் எப்படி இந்த பாட்டெலாம் இருக்கும்? ஆமாம், நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். அதே போல் இந்த மரம் நான் தெரியுதா பாருங்கள். இந்த மரத்தை கேட்கலாம், இது என்ன மரம்னு தெரிஞ்சுங்களாங்க? இது வந்து நெல்லி மரம். இதை தெய்வீக மரம்னு சொல்லுவாங்க. என்னது? இந்த நெல்லி மரத்தை தெய்வீக மரம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேங்க. அந்த மரம், அந்த மரத்தின் பயன்கள், அந்த நெல்லிக்காயின் பயன்கள் அனைத்துமே நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து கிளசரிங் போட்ட தண்ணி கிடையாது. உழைச்சவங்க ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு பெரியவங்க சொன்ன மாதிரி ஓடி ஓடி உழைக்கிறோம், ஊருக்கெல்லாம் கொடுக்குறோம். அதோடைய பலன் வந்து எங்களால் அனுபவிக்க முடியல. அந்த பலன் வந்து நாட்டுக்கும், அதாவது என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நன்றி, வணக்கம்.